நீலகிரி மாவட்டம் உதகையில தனியார் அறக்கட்டளை சார்பா சந்தன ஊருஸ் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு ஊர்வலம் நடைபெற்றது. இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு தானே கேக்குறீங்க. இந்த ஊர்வலத்துல ஆண்களும் பெண்களும் சந்தோஷமா ஆடி பாடி என்ஜாய் பண்ணிட்டே வந்தாங்க. ஊர்வலம் அப்படின்னாலே எப்போதும் அமைதியா தான் நடக்கணுமா என்ன? உதகையில 130வது குதிரை பந்தய போட்டி நடைபெற்ற போது தென்மேற்கு பருவமழை உதகையில வெளுத்து வாங்குச்சு. ஆனாலும் அதையும் பொருட்படுத்தாம ரசிகர்கள் குதிரை பந்தய மைதானத்துல குவிஞ்சிட்டாங்க. அதுலயும் ஒரு ரசிகர் கால்வாய் தடுப்பு சுவர் மேல ஏறி போட்டிய ரசிச்சாருன்னா பாருங்க. இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் குதிரை பந்தயத்தை யாராலும் அசைச்சுக்க முடியாது. ஜீவராசிகள்ல மனுஷனுக்கு மட்டும்தான் 6 அறிவு இருக்குன்னு எப்போ தெரியுமா உறுதியா சொல்லலாம்? தன்னை விட அறிவு குறைவா இருக்கிற ஜீவராசிகள் மேல அவன் கருணை காட்டும் போதுதான் சொல்ல முடியும். சேலம் மாவட்டம் ஓமலூர்ல சாலையை கடக்கும் போது கார் மோதி குரங்கு ஒண்ணு அங்கேயே உயிரிழந்துருச்சு. உடனே மனசு இளகி அந்த பகுதியில இருக்கிற மக்கள் குரங்குக்கு புத்தாடை மாலை எல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு மனுஷனை அடக்கம் பண்ற மாதிரியே அதை அடக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த குரங்குக்கு கண்டிப்பா மோட்சம்தான். அறிவை சரியா பயன்படுத்த தெரியாதுன்னா மண்டைக்குள்ள என்ன களிமண்ணா இருக்குன்னு திட்டுவாங்க. ஆனா அபாரமான அறிவு இருந்ததுன்னா அந்த களிமண்ணை வச்சு கூட அற்புதமான ஆக்கங்களை செய்ய முடியும். கோவையில இருக்கிற தனியார் தொழில்நுட்ப கல்லூரியில சமுதாய மேம்பாட்டு திட்டம் மூலமா இல்லத்தரசிகளுக்கான இலவச செயற்கை நகை தயாரிப்பு பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. களிமண்ணால் ஆன டெரகோட்டா நகைகள், கம்மல்கள், வளையல்கள் இது எல்லாத்தையும் செய்யறது எப்படின்னு இங்க கத்து தராங்க.